العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅ தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்யூஃபுர் ரஹ்மான் அல்லாஹுவின் விருந்தாளிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜா ஆக்கி அருள்வானாக. வெள்ளை நிற ஆடைகளோடு அடிமைகளாய் நீதான் ரப், நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமை என்று கண்ணகம் ஜராதுல் முன்தசிர் பரத்தப்பட்ட வெட்டிக்கிளிகளைப் போல ரப்புல் ஆலமீனே உன்னையே நாடி மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் அரபாவுக்கும் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். எங்களுடைய வருகையை கபூல் செய்வாயாக. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. சின்ன சின்ன அமல்களுக்கும் ரப்புல் ஆலமீனே நீ நிறைவான கூலியை தந்திடுவாயாக. நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுக்கு என்னென்ன கூலியை வழங்கினாயோ அது முழுவதையும் எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களிடத்தில் நிறைய ஆசைகள் இருக்கிறது ரப்புல் ஆலமீனே. எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களும் நியத்துக்களும் இருக்கிறது ரப்புல் ஆலமீனே. அனைத்தையும் நிறைவாக நிறைவேற்றி தந்திடுவாயாக. எங்களை நம்பி நிறைய பேர்கள் ஹாஜாத்துக்களை சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் ரப்புல் ஆலமீன். எல்லோருடைய ஹாஜாத்துக்களையும் நிறைவேற்றி தருவாயாக ரப்புல் ஆலமீனே. எங்கள் பயணத்தை லேசாக்குவாயாக. உன்னையே நம்பி கிளம்புகிறோம் ரப்புல் ஆலமீனே. எங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எந்த திறமையும் இல்லை. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எல்லாம் நீதான் என்று உன்னையே நம்பி புறப்படுகிறோம் ரப்பே. எங்களுடைய வருகையை கபூல் செய்வாயாக. சலாமத்தாக எங்களை அழைத்து சென்று நிறைய நன்மைகளோடு எங்களை ரப்புல் ஆலமீனே ஹஜ்ஜை முடித்து திரும்ப தௌஃபீக் செய்தருள்வாயாக என்று துஆ செய்தவனாக நாம் மினாவில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன குணங்களோடு வாழ்ந்தார்களோ அந்த குணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொந்தமான மொத்த குணங்கள் எத்தனை? 24 குணங்களில் நாம் எத்தனை கண்டிருக்கிறோம்? 6 குணங்களை நாம் கண்டிருக்கிறோம். 6 குணங்களை நாம் கண்டிருக்கிறோம். 7வதாக நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சொந்தமான குணம் மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிதல். இது யாருக்கு சொந்தமானது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொந்தமான குணம் ரப்புல் ஆலமீனை அறிதல். அதனாலதான் சிறு வயதிலேயே அவர்கள் தேடுவார்கள். நட்சத்திரங்களை பார்த்து இது ரப்பாக இருக்குமோ, சூரியனை பார்த்து இது ரப்பாக இருக்குமோ, சந்திரனை பார்த்து இது ரப்பாக இருக்குமோ, மறைகிற எதுவும் இறைவனாக இருக்க முடியாது. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஸ்லிமீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ்வை அறிந்தார்கள். இப்ப நாமோ அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் தெரியணும். அல்லாஹ் என்ற வார்த்தையே உலகத்தில் ஆற்றல் நிறைந்த வார்த்தை. எந்த வார்த்தை? எவ்வளவு ஆற்றல் நிறைந்ததுன்னா அல்லாஹ் அக்பர். அந்த வார்த்தை அல்லாங்கிற நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனா அல்லாங்கிற பேரை யாருக்குமே வைக்காமல் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், யாருக்காவது அல்லாஹ்னு பேர் இருக்கா? அல்லாஹ் என்ற பெயரை யாருக்குமே வைக்காமல் தன் பெயரை தனக்கு மட்டும் வைத்து இதுவரை பாதுகாப்பவன் ரப்புல் ஆலமீன். நிறைய பேர்கள் இருக்கிறது. ராமநாதபுரத்தைக்காரங்க யாராவது இருந்தா கோச்சுக்க கூடாது. ராமநாதபுரத்துல சாத்தாங்குளம்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்கு பயானுக்கு போயிருந்த நேரத்துல முத்தவள்ளி பேர் என்னன்னு கேட்கும் போது சொன்னாங்க காபத்துல்லா. அப்ப செக்ரட்டரி ரசூலுல்லாஹ்வான்னு கேட்டேன். முத்தவள்ளி காபத்துல்லான்னா செக்ரட்டரி யார் தான்? அப்ப அன்புக்குரியவர்களே,
இப்படி காபத்துல்லான்னு பேர் வச்சிருக்கிறாங்க, ஜிப்ராயில்னு பேர் வச்சிருக்கிறாங்க, மீகாயில்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்ங்கிற பேர் யாருக்காவது இருக்கிறதா? தன் பெயரை யாருக்குமே வைக்காமல் பாதுகாத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் என்ற பெயருக்குள் தான் இஸ்முல் ஆலம். அல்லாஹ்னு சொல்லிட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா காரியங்களையும் சாதாரண நாட்களிலே நிறைவேற்றுகிறான் என்றால், அந்த வினாவுல ரப்பே உன் ஆற்றல், உன் வலிமை, உன் வல்லமை, உன் ஆளுமை இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ரப்பே, நான் அடிமையாக வந்திருக்கிறேன் என்றால் அல்லாஹ் உடனே அங்கீகரிக்க தயாராக இருக்கிறார். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? ஆனா நாம சர்வசாதாரணமா அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்திலிருந்து ரப்பு வர வேண்டும். அல்லாஹ் என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்ப்பதற்காக சபா நாட்டு இளவரசி, அந்த அம்மா பேர் என்ன? பில்கிஸ். சபா நாட்டு இளவரசி வருகிறார்கள். சிம்மாசனத்திலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டாங்க. யார? இளவரசியை பார்த்துட்டாங்க. தன்னிடத்தில் இருந்த அமைச்சர்கள், மனிதர்கள் மட்டுமல்ல ஜின்களும் இருந்தார்கள். அந்த அமைச்சர்களிடத்திலே சொன்னார்கள், இவங்க உலக சக்கரவர்த்திங்கிறதை மனசுல வைக்கணும். உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மா உள்ள நுழையும் போது ஒரு அதிசயம் காத்திருக்க வேண்டும். அது என்ன அதிசயம் என்பதையும் சொல்கிறாங்க. அந்த அம்மா 2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவுடைய சிம்மாசனத்தை அந்த அம்மா உள்ள வரும்போது இங்க காட்டணும். நான் அந்த அம்மாவுடைய சிம்மாசனம் இங்க வேணும். அப்ப ஜின்களிலேயே வலிமை பெற்ற இஃப்ரீத்து மினல் ஜின் சொன்னது, நானு ஒரு 6 மணி நேரத்துல போட்டு வரட்டுமா? 5 நிமிஷத்துல அம்மா நுழைஞ்சிருவாங்க. 6 மணி நேரத்துல போட்டு வர்றேன்னு சொல்றீங்க. அங்க ஒரு சாதாரண மனிதர் இருந்தார், ஆசிஃப் இப்னு பர்கயா. அவர் பேர் என்ன? 4 நாள் கழிச்சு திருப்பி கேட்பேன், பேர் சொல்லணும். ஆசிஃப் இப்னு பர்கயா அவர் பெயர். அவர் சொன்னார், சுலைமான் நபி அவர்களே, மன்னரே, கண்ணை மூடித்திறங்கள், சிம்மாசனம் இருக்கும் என்றார். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி திறந்தார்கள். சபா நாட்டு இளவரசியின் சிம்மாசனம் இங்கே இருந்தது. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அந்த ஆசிஃப் இப்னு பர்கயா அப்படி என்னதான் செய்தார் என்றால், உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்றார், பூமியை புரட்டி அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த அல்லாஹ்வினுடைய வலிமை, அல்லாஹ் என்ற வார்த்தையின் வலிமை பூமியை புரட்டும், வானத்தை விரிக்கும். அவ்வளவு ஆற்றல் எதற்கு இருக்கிறது? அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இருக்கு இல்லையா? ஆனா அந்த வார்த்தையினுடைய மகிமை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் மதீனாவுக்கு போனாங்கல்ல, மதீனாவிற்கு சென்ற நேரத்திலே தாத்துர் ரிகா போர்க்களம் நடக்கிறது. ஹிஜ்ரி 7. அந்த தாத்துர் ரிகா போர்க்களத்திற்கு நபி தோழர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருக்கு ஒரு பழக்கம், எல்லாத்தோடையும் சேர்ந்து தூங்க மாட்டாங்க, கொஞ்சம் தனியா தான் இருப்பாங்க. தனியா தன்னுடைய வாழை தொங்க விட்டுட்டு, மரத்துல தொங்க விட்டுட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. எதிரி பார்த்தான். 1000 வீரர்களுக்கு சமமானவன் முகமது தனியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். வாள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நேரா வாள் எடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்தார். வாள் கையில் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வின் நெஞ்சின் மீது இருக்கிறார். பெருமானார் பயந்திருக்கணுமா இல்லையா? பெருமானார் அங்கே என்ன வார்த்தை சொன்னார்கள்? அல்லாஹ் என்றார்கள். அந்த வார்த்தை அவன் இதயத்தை தொட்டது. இதயம் நடுங்கியது. வாள் கீழே விழுந்தது. பெருமானார் அவனை தட்டி வாளை கையிலே எடுத்துக்கொண்டு, உன்னை இப்பொழுது யார் காப்பாற்றுவது? அல்லாஹ் என்ற வார்த்தையின் மகிமை எதிரிகளை வெல்லும். ஆற்றல் எங்க போனாலும் அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையோடு உள்ளத்திலிருந்து சொல்லிக் கொண்டு நாம் உள்ளே சென்றால், உலகத்திலே முஃமினை விட சிறந்தவன் உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ்வை பத்தி நாம் என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீனின் வல்லமை தெரிகிற இடம்தான் வீணா.
மினாவில போய் அல்லாஹ்வை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். தனிமையா உட்கார்ந்து ஆலமரம், ஆலமரத்தினுடைய பழங்களை யாராவது பார்த்திருக்கிறீங்களா? ஆலமரம், இந்த காலத்துல ஆலமரத்தையும் நாங்க பார்த்தது இல்ல. ஜெப்தி எங்க போய் சிட்டியில எந்த ஆலமரம் இருக்கு? ஆலமரத்தினுடைய பழம் எவ்வளவு பெருசு இருக்கும்? யாராவது சொல்லுங்களேன். சின்னதா இருக்கும். ஆலமரத்தினுடைய பழம் சின்னதா இருக்கும் இல்லையா? ஒருத்தன் படுத்திருக்கிறான், படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு பார்த்துட்டு இவ்வளவு சின்னதா இருக்கு ஆலமரம். கொடியில பூசணிக்காய், சொரக்காய், கொடியில இவ்வளவு பெரிய காய் இருக்கு. இவ்வளவு பெரிய மரத்துக்கு இத்தினூண்டு பழமா? இறைவன் ஒருத்தர் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை என்று எண்ணிக்கொண்டே தூங்கிக் கொண்டிருக்கிறான். மேல இருந்து ஒரு பழம் விழுந்தது, நெற்றியில் விழுந்தது, தலை தெரித்ததை போன்று இருக்கிறது. எழுந்து பார்க்கிறான், அந்த பழம் தான் வெடிச்சு போய் செதறி இருக்கு நெற்றியில பட்டு. உடனே சிந்தனையை மாத்திட்டானே மனுஷன், அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். இந்த மரத்துக்கு அடியிலே மக்கள் வந்து படுப்பார்கள் என்பதற்காகவே சின்ன பழத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நாம நினைச்ச மாதிரி மரத்துக்கு ஏற்ற மாதிரி பழம் இருந்து அது நாம தலையில விழுந்திருந்தா என்ன முடிச்சிருக்கோம்? கபரஸ்தான் தான். இப்ப யாரு இருக்கிறார்? முடிவுக்கு வருகிறாங்க. ரோஜாவை எவ்வளவு அழகாக சுருட்டி உள்ளே வைத்திருக்கிறார். ரோஜா இல்லையா, மொட்டாக இருக்கிற போது வாசனை இருக்கிறதா? வாசனை இருக்க. அதே நேரத்தில் அந்த ரோஜா மலர்ந்து மலராக வருகிறதே, அதை எந்த மிஷின்லயாவது வச்சு சுருட்டி மீண்டும் உள்ளே திணிக்க முடியுமா? உள்ளே என்ன அழகாக இந்த மொட்டுக்குள்ளே மலரை வைத்திருப்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆளுமை, அவனுடைய உள்ளமை, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற அதிசயமான இடம்தான் மீனா. உள்ள போனா ரப்பல் ஆலமீனுடைய ஆதிக்கம் எவ்வளவு அற்புதமானது என்பதை எங்க தெரிஞ்சுக்கலாம்? ஆமா, நம்ம அதை தெரிஞ்சுக்கிறணும். புரோட்டா கடை இருக்குதா? அல்பேக் இருக்குதா? லாஞ்சில் அப்படியே அங்க போய் அதை வாங்கி சாப்பிடலாமா, இதை வாங்கி சாப்பிடலாமா? அதெல்லாம் வேணாம். நம்ம யாரைத்தான் சாப்பிடணும்? ரப்ப மனசுக்குள்ள கொண்டு வந்து நிறைக்கணும். அல்லாஹ் அக்பர். ரப்பை நிறைக்க வேண்டும். உள்ள முழுக்க நபித்தோழர்கள் ரப்பை வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே பூமியில சஹாபாக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாசினாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரகசியமா வெளியே எந்திரிச்சு போயிட்டு திரும்பி உள்ள வர்றாங்க. அபூ ஹுரைரா உள்ள இருந்துட்டு போனவங்களை சொல்லலன்ட்டாங்க. உள்ள இருந்துட்டு போனவங்களை சொல்லல. ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் உள்ள வருவார், அவர் சொர்க்கவாசி. யார் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பிலால் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். பாங்கு சொல்ற பிலாலுக்கு பேரு பிலால் இப்னு ரபாஹ். இந்த பிலால் ரலியல்லாஹு வேற. பிலால் இப்னு உயைனா ரசூலுல்லாஹ்விடத்துல நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாம் பேசி முடிச்ச உடனே பெருமானார் பிலால் ரலியல்லாஹு பிலால் இப்னு உயைனாவை பார்த்து கேட்டார்கள், பிலால், உன் உள்ளத்திலே எனக்கு இடம் இருக்கிறதான்னு கேட்டாங்க. உன் உள்ளத்துல சட்டுன்னு பதில் சொன்னார், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், இறைவனின் மீது ஆணையாக என் உள்ளத்தில் உங்களுக்கு இடமில்லை. காரணம், என் உள்ளம் முழுக்க நீங்கள் அல்லாஹ்வை வைத்ததால் உங்களை வைக்க இடமில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாசிடப்பட்டார். உள்ளம் முழுக்க அல்லாஹ். நாம உள்ளத்துக்குள்ள எவ்வளவு அல்லாஹ் இருக்கான்? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. நம்ம உள்ளத்துக்குள்ள எவ்வளவு அல்லாஹ் இருக்கு? அல்லாஹ்வுக்கு நாம் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறோம்? மனைவிக்கு கொடுத்த இடம், மக்களுக்கு கொடுத்த இடம், வியாபாரத்திற்கு கொடுத்த இடம், உற்றார் உறவுகளுக்கு கொடுத்த இடம், ரப்புக்கு கொடுத்தோமா? மினாவிலையாவது கொண்டு போய் முழுக்க ரப்ப உட்கார வைக்கணுமா இல்லையா? அவன் ஆளுமை நிறைந்த இடத்திலே அவனை அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும். ரப்பே, உன்னை தவிர வேற எதுக்கு முடியாது. எங்களை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டோம் ரப்பே. அதற்குத்தான் நாம் மினாவுக்கு செல்கிறோம். நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை ரப்பிடத்திலே ஒப்படைத்தார்கள். மாரிஃபத்துல்லாஹ் அல்லாஹ்வினுடைய ஆளுமைகளை கண்டார்கள். ஜுனூது ஸமாவாத்தி வல்லர்,
அல்லாஹ்வினுடைய 14 படைப்புகளையும் ஜுனூதுகளையும் நேரடியாக பார்த்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அங்க அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை உள்ளத்துக்குள்ள உட்கார வைக்கணும். சேலமா எத்தனாவது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 7வது தன்மை. வந்தவொன்னு 24 என்னன்னு கேட்பேன். வேடசந்தூர் மாதிரி இருக்கக்கூடாது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 8வதாக தாஇயன் இலல்லாஹ், அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவார்கள். மினாவுல கேட்டு இல்லைங்கிறதே இல்லையே. மினாவுல கேட்டு, மினாவுல கல்லறிகிற இடத்துக்கும் ஹோட்டலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சேலத்தை சேர்ந்த தாகிராஜியார்னு ஒருத்தர், பொதுவாகவே இந்த உருது முஸ்லிம்களிடத்துல ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, கொஞ்சமா சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியா இருக்கணும். ருசி இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க, வானான்றாங்க. காலையிலேயே புரோட்டா பாயா அப்படின்னு கேட்பாங்க. இது அவங்களுடைய இயற்கை. அவரு கல் எறிஞ்சிட்டு வரும்போது, ஹஜ் கமிட்டியில வந்தாரு. கல் எறிஞ்சிட்டு வரும்போது சந்திச்சு, ஹசரத் காலையிலேயும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல, ரொம்ப பசியா இருக்கு, சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும் தானே நாம சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? வெஜிடபிள் பிரியாணி இருந்தா நல்லா இருக்கும். சோத்திக்கே ராத்திரி, காலையிலையும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. எப்படி கேட்கிறாரு? அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தை சேர்த்து போட்டாரு. அல்லாஹ் வெஜிடபிள் பிரியாணியை கொடுத்தா சூப்பரா இருக்காங்க சொல்லிட்டாரு. யதார்த்தமா சொல்லி முடிச்சுட்டு அப்படி வந்தாரு. அல்லாஹ் அக்பர், ஒருத்தர் கொண்டு வந்து 2 பொட்டத்தை கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தா உள்ள வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி. மினாவிலே வெஜிடபிள் பிரியாணியை கேட்டாலும் கிடைக்கும், ரப்பை கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்கிற இடத்திற்கு தான் நாம் பயணம் செய்ய போகிறோம். நாம என்ன கேட்க போகிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. உள்ளத்தை ரப்போடு வச்சு என்ன கேட்டாலும் ரப்பு கொடுக்கிற அற்புதமான இடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே அனைத்தையும் கேட்டு பெற்றார்கள். நாமும் அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு போய் என்னென்ன மனசுல இருக்கோ எல்லாத்தையும் யார்கிட்ட கொட்டணும்? ரப்பிடத்திலே கொட்ட வேண்டும். இந்த பூமி, பொதுவாகவே இந்த பூமி துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற பூமி. இந்த பூமியில பெருமானார் எவ்வளவுலாம் வாங்கி கொடுத்திருக்காங்க தெரியுமா? சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா ஒரு கால் குட்ட, ஒரு கால் நெட்ட தாங்கி தாங்கி வர்றார். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, நாயகமே என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ரசூலே, ஒரு மாதிரியா பேசுறாங்க ரசூலே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க தான் அதை சரி பண்ணணும். இந்த காலத்துல சொன்னா நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஏதாவது நல்ல ஆபரேஷன் பண்ணு, நல்ல டாக்டர் பாரு, ஆர்த்தோ வைப்பாரு அப்படிமோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உமிழ் நீரை எடுத்து எந்த கால் குட்டையாக இருக்கிறதோ அந்த காலிலே வைத்து பெருமானார் தடவி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இவருடைய காலை அழகாக்குவாயாக, இவரின் நடையை சிறப்பாக்குவாயாக. அதுக்கு பிறகு அரபுலகத்திலேயே அழகு நடைக்கு சொந்தக்காரர் சாபித் இப்னு யஸீத். அவர் நடையை போல அழகாக அரபுலகத்தில் யாரும் நடக்க முடியவில்லை. நமக்கு தெரியற பாடம் என்னன்னா, என்ன கேட்டாலும் யார் கொடுத்துருவா? அப்ப கொடுப்பான். இந்த மதீனாவுல பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியான்னு ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மாக்கு பேர் என்ன? அதனாலதான் திருப்பி கேட்பேன்னு சொன்னேன். இப்படி எல்லாம் சிக்கலான பேரா சொல்லி விட்டுருக்கீங்க நீங்க. பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா. இந்த அம்மா வந்து, ரசூலே குழந்தையே இல்ல ரசூலே, ஆனா எனக்கு வீட்டுல சேச்சேன்னு குழந்தை இருக்கணும், நிறைய குழந்தைகள் இருக்கணும்னு ஆசை, துஆ செய்யுங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த அம்மாவுக்கு கண்குளிர்ச்சியான குழந்தைகளை நிறைவாக தருவாயாக. எத்தனை குழந்தைன்னு நினைக்கிறீங்க நீங்க? 60 புள்ள. எத்தனை புள்ள? ஒரு சூழிலே 3 குழந்தை, ஒரு சூழிலே 2 குழந்தை, இப்படியே எத்தனை குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு? நான் சொல்ல போது
நம்ம வந்து சொல்லுது சொல்லி போதும் 60 பிள்ளைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வழங்கியிருக்கு. கேட்டதெல்லாம் கிடைக்கிற இடம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். லம்ரா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். பெருமானாரிடத்திலே கேட்டார்கள், நான் எதிரிகளை காண வேண்டும், போர் செய்ய வேண்டும், எதிரிகள் என்னை கொல்ல வேண்டும், நான் ஷஹீதாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம யஹரிம் தமஸ்ஸலபா அலல் குஃபாரி வல் முஷ்ரிகீன். முஷ்ரிகீன்கள் குஃபார்களுக்கு இந்த லம்ராவினுடைய ரத்தத்தை ஹராமாக்குவாயா. இவர் ஷஹீதாக கூடாதுன்னு துஆ செஞ்சிட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் கேட்டது என்ன கேட்டாரு? ஷஹீதானும் இவருடைய ரத்தம் ஒரு துளி கூட பூமியில விடக்கூடாது ரப்பே, நீதான் இவரை காப்பாற்ற வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு 4 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அவருக்கு பெருமானாருக்கு பெண் பிள்ளை என்றால் ஆனந்தம், 4 பிள்ளைங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, போர்க்களத்திற்கு செல்லுவார், எதிரிக்கு முன்னால் கழுத்தை கொடுத்தால் கூட எதிரிக்கு கண் தெரியாமல் போயிட்டோம். அவரை கடைசி வரைக்கும் கொல்லவே முடியலையே, ஷஹீதாக்க முடியவில்லையே. அப்ப என்ன கேட்டாலும் கிடைக்கிற இடம் சாதாரண மக்கா மதீனா இதுவே என்றால், அப்ப மீனா ஒரு ஸ்பெஷல் பூமி. என்ன கேட்டாலும் ரொம்ப கொடுப்பதற்கு காத்திருக்கிறான். அந்த பூமிக்கு நாம் செல்ல போகிறோம். என்ன கேட்கணுங்கிறத முடிவு செய்யுங்க. நோட்ல எழுதுங்க, டைரியில எழுதுங்க. மீனாவுல அரப்பாவுல என்னென்ன கேட்கணுமோ, யார் யாருக்கு கேட்கணுமோ எல்லாம் நிறைவாக கிடைக்கிற இடம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை அழைத்து சொல்லுவானாம். அதுக்கு கேட்கும் போது ரோஷத்தை ஏற்படுத்தி கேட்டா அல்லாஹ்வுக்கு ரொம்ப துவாக்கள்லயே பிடிச்சமான துவா என்னன்னா, அல்லாஹ்வுக்கு ரோஷத்தை ஏற்படுத்தி போய் கேட்கணும். அல்லாஹ் 80 வருஷம் 90 வருஷம் ஒரு நாள் கூட அல்லாஹ்னு சொன்னதில்லை, அல்லாஹ்னு சொன்னதில்லை. உன்னை ரப்பன்னு ஏத்துக்கல, அவனுக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாய், மரியாதையை கொடுத்திருக்கிறாய், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறாய். காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களை மறந்தா போவாய், நாங்கள் கேட்பதை என்ன நிராகரித்தா விடுவாய் என்று அல்லாஹ்ட்ட கேட்டுட்டா அல்லாஹ் மலக்குகளை அழைப்பானாம். ஆனாலியா நான் ரோஷக்காரன், என்னையே இவன் ரோஷப்படுத்தி விட்டான், இவன் கேட்கிற அத்தனையும் கொடுத்தாலும் என் கசானாவிலிருந்து கடுகளவு கூட குறையாது, கேட்பதையெல்லாம் கொடுத்து விடுங்கள். நம்ம அல்லாஹ்ட்ட நாளைக்கு எப்படி கேட்க போறோம்? நம்ம உரிமையா 2 சொட்டு கண்ணீர் சிந்தி அல்லாஹ்ட்ட இல்லாதது இல்லாததானே நம்ம கொண்டு போய் கொடுப்போம். கிஃப்டா கொடுக்கறது அவர்கிட்ட இல்லாததா பார்த்து கொண்டு போய் கொடுக்கணும்ல. ரப்பிடத்துல இல்லாதது கண்ணீர். 2 சொட்டு கண்ணீரை கொடுத்து அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம்னா ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து கொட்டி விடுவான். அன்புக்குரியவர்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் நாளை கேட்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப முதல்ல அல்லாஹ் என்ற வார்த்தையின் மகத்துவத்தை புரிய வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்றே சொல்லி ரப்பிடத்திலே கேட்க வேண்டும். 2வது என்னென்னவெல்லாம் தேவையோ அது முழுவதையும் நாளைக்கு மினாவிலே ரப்பிடத்திலே பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மினாவிலேயும் இன்ஷா அல்லாஹ் நாளை 11 மணிக்கு உங்களுக்கு ஸலாத்து தஸ்பீஹ் இருக்கிறது. அதற்கு பிறகு பயான் இருக்கிறது. மினாவிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகங்கள் எப்படி இருந்தது என்பது குறித்து அங்கே சொல்லப்படும். அதே மாதிரி மக்ரிபுக்கு பிறகும் இதே போலவே தஸ்பீஹ் இருக்கிறது. ஏன்னா நம்ம இங்க ட்ரைனிங் தானே. அங்க அரபா முஸ்தலிஃபாவிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை எப்பொழுது சொல்லப்படும்? நாளைக்கு மக்ரிபுக்கு பிறகு சொல்லப்படும். அவ்வப்போது அங்கே என்னென்ன தேவைகளோ அதை நாம் என்ன செய்து கொள்ளலாம், பார்த்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா அமல்களையும் லேசாக்கி நிறைவாக்கி தருவானாக. அதுவும் தாய தகப்பனை கூட்டிட்டு வந்திருக்கிறவங்க பெரிய பாக்கியசாலிகள், பெரிய பாக்கியசாலிகள். தாய் தகப்பன் என்னைக்குமே தனக்குன்னு கேட்டதே கிடையாது. நான் கண்டிருக்கிறேன் காபாவில 120 வயசு ஒருத்தருக்கு, மகனுக்கு 75-80 வயசு இருக்கும். அவர் தகப்பனை தூக்கி தோல்ல போட்டு போறார். தோல்ல சரி இவர் பின்னாடியே போய் அல்லாஹ் இவரால இவர் பொருட்டால பாவத்தை பண்ணி கேட்கலான்னு பின்னாடி போனா அந்த 120 வயசு கிணவன் என்ன கேட்டுட்டு போறாரு தெரியுமா?
अल्लाह हमारे बच्चे को इज्जत दे, अल्लाह हमारे बच्चे को रिस्क दे. பச்சைக்கு வயசு 80, அவர் தனக்குன்னு ஒண்ணு கூட கேட்கிறார். எல்லாம் யாருக்கு? என்ன பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளை கொண்டு வந்தவர்கள், பெற்றோரை கொண்டு வந்தவர்கள் பாக்கியசாலிகள். பாக்கியசாலிகள். அவங்க பொருட்டினால் அல்லாஹ் நாம் கேட்டதை கபூலாக்குவானாக. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி இந்த இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள்லாம் சிட்டுக்களாய் பம்பரமாய் மினாவையும் அரபாவையும் பயன்படுத்த வேண்டும். முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் செஞ்சா, சில பேர் பெருமானார் சொன்னாங்க ஒரு ஹஜ்ஜோடு திரும்புகிறார்கள், சில பேர்கள் பல ஹஜ்ஜோடு திரும்புகிறார்கள். அது யார் நாயகமே? பல ஹஜ்ஜோடு திரும்புபவர்கள் மற்றவர்களின் லேசான சுமைகளை தூக்குபவர்கள். லேசான சுமை, ஏதோ ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கிறாரு, கீழே கிடக்கிற பாட்டில் எடுத்து போட்டாரு, ஒருத்தர் முடியாம போறாரு, லேசா தள்ளி விட்டாரு. இவங்களுக்கு எல்லாம் எத்தனை நன்மை? பல ஹஜ்ஜோடு திரும்புகிறார்கள். அல்லாஹ் அக்பர். நாம எதோட திரும்பணும்? பல ஹஜ்ஜோடு திரும்பணும். நமக்கு நாளைக்கு கவுண்ட் ஸ்டார்ட், நன்மைக்கான ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம யாராம் கட்டி உள்ள நுழைஞ்சுட்டோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நிறைவான நன்மைகளோடு திருப்பி அனுப்புவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ரப்பல் ஆலமீன் அனுப்பியே தீர்வான். அந்த அர்ஹமுர் ராஹிமீன் நம்மை அடிமையாக ஏற்று அவனுடைய எல்லா நியமத்துக்களையும் நமக்கு கொடுத்து அனுப்புவான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய ஹாஜிமார்களே, நாம தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு ரெடியா இருக்கணும். எப்ப அழைக்கப்படுகிறதோ, பஸ் வாரியாக அழைக்கப்படுகிற போது